Pulling up black windows once you go down. You must be crazy if you think that I'ma slow down. Don't wanna hear it talking shit, fuck the drama. Keep it coming, I'ma send you to your mama. Mr. Whip, 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 get the gun down. Dropping bodies in the place too. எங்களோட தோட்டத்தில் நாங்கள் சூரியகாந்தி செடிகளை கொஞ்சம் வச்சு நாங்கள் பூத்திருக்கோம். சின்ன கன்றுகள் கொஞ்சம் வெட்டு முளைச்சி வந்துட்டு கொஞ்சம் பக்காதானே. இப்போ மழை பெஞ்சபடியாக கொஞ்சம் தரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு கொஞ்சம் மூலிகை செடிகள் பற்றி பார்ப்போம். தோட்டத்துக்கு நாங்கள் பார்க்க காய்கள் இந்த ஆண்மை குறைபாட்டுக்கு பயன்படுத்துகிற வைத்தியர்களும் சொல்கிறேன்னா அந்த காய்கள் தான். இது சேவல் பூடு சதகரை ஜானினத்தை சேர்ந்தது. உங்களோட வெட்டுக்காயங்கள் அதுகள் வந்தால் அதில் போட்டு அதை இந்த சாறை எடுத்து வச்சா வெட்டுக்காயங்கள் உடனடியாக மாறும். புண்ணுகளில் இந்த இலையை காட்டுறோம். இதுதான் இலை ஆடட்டி புல். இது வெள்ளரிப்பழம். தானியங்களுக்கு போட்டு இந்த இலையை வச்சா இந்த இந்த வாசத்தில் பூச்சிகள் வராது. அதான் இந்த அந்த வெட்டுக்காயங்களுக்கு வைக்கிறது. இது முடக்கத்தான் நேரி விளைவுகளுக்கு நீங்கள் ரசம் வச்சு குடித்தா முடக்கத்தான் ரசம் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். உடம்புக்கு நல்ல. வாரத்தில் 2 வந்தது. இது இந்தியாவிலாம் சாடியில் மாடி தோட்டங்களில் வளர்க்கணும். இது பயன்படக்கூடியதாக இருக்கும். மற்றது இது முருங்கை பூ. எங்களோட தோட்டத்தில் நாங்கள் சூரியகாந்தி செடிகளை கொஞ்சம் வச்சு நாங்கள் பூத்திருக்கோம். சின்ன கன்றுகள் கொஞ்சம் வெட்டு பராமரித்து கொண்டிருக்கிறோம். ஒரு லைன் தான் போட்டு நாங்கள் இது சூரியன் நிற்கிற திசையை பார்த்து வந்து வேணும். சூரியகாந்தி எண்ணெய் எடுக்கலாம். முருங்கல் தோட்டத்துக்கு முன்னால் கொஞ்சம் வச்சிருக்கோம். ஃபுல்லாக வைக்கிறதுக்கு இது அந்த குருவிக்கு சாப்பாடு வாங்கிக்கிறதுக்கு அந்த விதையை சும்மா நட்டு பார்த்து நாங்கள் முளைச்சி வந்துட்டு கொஞ்சம் பக்காதானே. இப்போ மழை பெஞ்சபடியாக கொஞ்சம் தரமாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
இன்றைக்கு கொஞ்சம் மூலிகை செடிகள் பற்றி பார்ப்போம். தோட்டத்துக்கு நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய மூலிகை செடிகள். மூலிகை செடிகளில் உங்களோட தோட்டத்துக்கு எவ்வளோ மூலிகை செடி இருக்குன்னு பார்ப்போம். இது கீரை, சடையன் கீரை என்று அதோட விதியை. இதுவும் ஒரு கீரை வகை தான். கீரை, இது தொய்யல் கீரை. இது முருங்கைக்கீரை. இது சித்திரப்பாலாவி. அந்த பூச்சிகள் கடிச்சா கொண்டா அதுகளுக்கு பூசுவதற்கு பயன்படுற சித்திரப்பாலை. இந்த தாவரம் ஒரு முக்கியமானது. இந்த காய்கள் இந்த ஆண்மை குறைபாட்டுக்கு பயன்படுத்துகிற வைத்தியர்களும் சொல்கிறோம். அந்த காய்கள் தான். இது சேவல் பூடு சதகரை ஜானினத்தை சேர்ந்தது. உங்களோட வெட்டுக்காயங்கள் அதுகள் வந்தால் அதில் போட்டு இந்த சாறை எடுத்து வச்சா வெட்டுக்காயங்கள் உடனடியாக மாறும். புண்ணுகளில் இந்த இலையை காட்டுறோம். இதுதான் இலை. இது இந்த இலையை கசக்கி போட்டு சாறை புழிஞ்சு உங்களோட புண்ணுகளில் வச்சு எழுந்தா வெட்டுக்காயங்கள் புண்ணுகளில் வச்சா உடனடியாக ஆறும். இதுதானே இது கீரியல் தான் வளர்ந்துருக்கு. கொஞ்சம் கீரியல். இது ஒரு மிளகண்டு முந்தினத்தை தான் நாம் வச்சிருக்கு. இது ஆடையொட்டி. வத்தகப்பழம். 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 இது ஆடையொட்டி புல்லு. இது வெள்ளரிப்பழம். வெள்ளரிப்பழங்களும் துண்டுட்டு இருக்கிறேன். ஆடையில் ஒட்டிக்கும். இது அந்த காட்டு துளசி என்று அந்த நெல்லுகள் தானியங்களுக்கு போட்டு இந்த இலையை வச்சா இந்த வாசத்தில் பூச்சிகள் வராது. அதான் இந்த இதான் அந்த வெட்டுக்காயங்களுக்கு வைக்கிறது. இது முடக்கத்தான். இதுவும் ஒரு கொடிக்கீரை, கீரை வகையை சேர்ந்தது. இது இந்தியாவிலாம் சாடியில் மாடி தோட்டங்களில் வளர்க்கணும்.
இது பயன்படக்கூடியதாக இருக்கும். மற்றது இது முருங்கை பூ. முளைப்பத்தான் எல்லா மூலிகைகளும் நேமாங்கட தோட்டங்களுக்கு இருக்கு. சரிதானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.